ஏய் தம்பி, நே சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா? ஆமாண்ணே தெரியுதுடா, மூஞ்சில சந்தோஷத்துலேயே தெரியுது. பேர் ஆ போன மாசமே ட்ரீட் யாருக்கும் வைக்கல, இந்த மாசம் ஒழுங்கா ட்ரீட் வச்சு. என்னண்ணே இப்படி கேட்குறீங்க? போன மாதம் சம்பளமே கம்மி, அது மட்டும் இல்லாமல் கோயில் கொடைக்கு வேற போயிட்டேனே, காய்ச்செல்லாம் செலவா போயிடுச்சு. கோயில் கொடையா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் இங்கே இல்லைண்ணே, நான் ஊர் பக்கம்ண்ணே. ஓ, நீ சிட்டி பாய் இல்லையா? பார்க்க புள்ளிங்க மாதிரி இருந்தியே. என்னண்ணே பண்றது, இந்த ஊர்ல வந்து பொழப்ப தொலைப்ப ஓட்டணும்ல, அப்படியா? அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டேன். அப்பப்போ ட்ரீட் வச்சு ஐயர் ஆஃபீஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சா நல்லதுடா. இந்த மாசம் வச்சிரு. என்னண்ணே நீயே இப்படி கேட்குற? என்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லைண்ணே, ஊர்ல வர அப்பாவுக்கு முடியல. டேய், உனக்கே இவ்வளவு முடி இருக்கு, உங்க அப்பாவுக்கு இப்படி இல்லையா? ஏண்ணே என் கஷ்டம் உனக்கு காமெடியா இருக்குல்ல? அப்பாவுக்கு முடியலங்கிறேன், அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, தம்பி வர தருதலையா சுத்தி இருக்கானே, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தானே பாத்துக்கிருக்கேன். ஃபீல் பண்ணாதடா, கண்ட்ரோல் பண்றேன். காசே இல்லைண்ணே சுத்தமா. இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கடா. அக்கா, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாரையும் பாத்துக்க. முடியல அண்ணன் கிட்ட கேளு, ஏடிஎம்ல எத்தனை அண்ணே 10,000ண்ணே, எடுத்துட்டு வானே. ஹலோ மாமே, ஒரு ஆடு சிக்கிக்குது மாமே. ஆமா, இப்போதான் கையில மூஞ்சி புச்சேன், நீ அட்டிலே வெயிட் பண்ணு, நான் புட்டி புச்சின்னு வந்துடுறேன். என்ன ஓகேவா? அண்ணே வாங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. இது ஏன் பர்சனே? ஆமாங்கண்ணே. தங்கச்சி நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே. அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணே? இருக்காங்கண்ணே. ஊர்ல நாங்களும் இதே பழப்பு தானே பண்ணிக்கிருக்கோம். தெரிஞ்சு போச்சாண்ணே. அப்ப வரணும்.